ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆகாஷையும் ராகவையும் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்த தாத்தாவே, யோ என்னையா யார்டா நீங்க திருட்டு பசங்களா, என்னடா என் வீட்டுக்குள்ள நடுவில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க. வெளியில போங்கடா அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி வந்து, யோ யோ என்னையா எப்படி பண்ற, நீ தானே ராத்திரி கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அப்படியே ஞாபகப்படுத்துறாங்க. ஆமா நான் தான் கூட்டிட்டு வந்தேனோ, சாரி தம்பி, இப்படிதான் எனக்கு ஏதாவது மறந்து போயிருது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஆறுதல் கொடுக்குறாங்க. கண்டிப்பா உங்க 2 பேர் காதலையும் நான் சேர்த்து வைக்கிறேன் தம்பி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கலே, வெளியில பாத்தீங்கன்னா பத்திரகாளியா, யோ தாத்தா வெளியில வாயா அப்படின்னு அபி கூப்பிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் கூட்டிட்டு வந்துட்டு அபி இப்படி சத்தம் போட்டோடனே தாத்தா பாட்டி ராகவ் ஆகாஷ் எல்லாருமே வெளில வர்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அனு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் நிக்கிறாங்க. அணுவை பார்த்தோன்னே ஆகாஷ் அப்படியே செந்தாமரையே சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாரு. அணுவுக்கும் ஒரு லைட்டா சந்தோஷம் வருது. இருந்தாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கோவமா இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கிறாங்க. பயங்கரமா கத்துறாங்க, யாரை கேட்டுங்க இவங்களை கொண்டாந்து வச்சிங்க அப்படிங்கிறாங்க. அபியோட அப்பா அம்மா எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஆனா தாத்தாவும் பாட்டியும், எங்க பேரனுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ண சொல்றீங்க, அனுப்பி வச்சிருக்காங்க, என் பேரங்க பேச்ச நாங்க மீற முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அபி அவங்க அப்பாலாம் வந்துட்டு, என்ன இப்போ கூட தான் சொன்னீங்க, முன்னாடி சொன்னீங்க என் பேரங்க எங்களை கை கழுவி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு, இப்போ எங்கேருந்து வந்தாங்களாம் பேரனுக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படி பேசுறீங்க? உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, எங்கள் பேரனும் நாங்களும் அடிச்சுக்குவோம் குடிக்குவோம், அதுக்காண்டி அவன் சொன்ன ஆளை நாங்கள் விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பதிலுக்கு சண்டை போடுறாங்க. அபி அப்பா கடைசியாக சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்க தம்பி, என் பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் நின்று போச்சு, அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களும் அபியும் இருந்த போட்டோ வந்து வீடியோ வந்து பெருசாக பார்த்துட்டாங்க எல்லாரும், அதனால தான் கல்யாணம் நின்று போச்சு, இப்போ வர சம்மந்தமாவது நல்லபடியாக முடிக்கணும்னு நினைக்கிறோம், தயவு செஞ்சு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ராகவ் ஆகாஷ் எல்லாம் பாட்டி எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. தாத்தா மட்டும் நிற்கிறாரு. அபி இருந்துட்டு பேசுகிறாங்க, தாத்தா உனக்கு நான் தானே முக்கியம், அவங்கள விரட்டுற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. நீ கவலைப்படாத பொண்ணு வந்து அவங்கள நான் விரட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்தா அவ்வளவு பேரும் முறைச்சுக்கு நிக்கிறாங்க. என்னையா வெளியில அப்படி பேசிட்டு வர்ற அப்படிங்கிறாங்களா. சும்மா அந்த பொண்ணுக்காண்டி சொல்லிட்டு வந்தேன், நான் அப்படிலாம் செய்வேனா, நான் அந்த தம்பிகளுக்காக தான் நிற்பேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா நடக்காது போல இருக்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ஆகாஷ் இருந்துட்டு, அப்படிலாம் சொல்லாதீங்க, அவள் மனசில் நான் இருக்கேன், அனு என்னை பார்த்தோன்னே அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தேன், அவ்வளோ பூரிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்களா. உடனே ராகவ் வந்துட்டு, உனக்கு அப்படித்தான் அது தெரியும், ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி தெரியல, எனக்கு என்னமோ அவள் கண்ணில் பதட்டமும் பயமும் தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ராகவ் எங்களை சேர்த்து வைக்கிறாங்க, நீனே இப்படி சொல்லலாமா, அவள் சந்தோஷமாக என்னை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கா, பயத்தில் தான் அப்படி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்போ தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து டிப்டாப்பாக பெரிய பணக்காரில் இருக்கிறதாப்பா பிடிக்கல, ஏழையா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் அவங்க சந்தோஷமாக ஏற்றுருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆகாஷ் வந்துட்டு, என் அணுக்காண்டி நாங்கள் மூட்டத்துக்கு கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ராகவ் பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி, ப்ளீஸ்ரா அப்படிங்கிறாங்க. சரி சரி மூட்டை தூக்கி தொலைக்கிறேன் உனக்காண்டி அப்படின்னு ராகவ் சொல்றாங்க. ஆனா கரெக்டா அபி மாதிரி அந்த தாத்தாவும் சொல்றாங்க, ஏன் தம்பி நீ கொஞ்சம் சிரிச்சா என்ன தம்பி, சிரிச்சா நல்லா இருப்பீங்க அப்படின்னு ராகவ பார்த்து பேசுறாங்க. செம்ம காமெடியா இருக்கும். இங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அபி அனு எல்லாரும் பேசுறாங்க, இந்த டென்ஷன் பாட்டி இங்க வந்து பயங்கரமா படுத்தி எடுக்கிறாங்க, இவன் என்ன பண்றது அப்படின்னு புரியலையே, நமக்கு என்ன, நமக்கு பிடிக்கலைங்கிறக்காண்டி அக்கம் பக்கம் அவங்களுக்கு சொந்தக்காரங்களை விரட்டுவாங்களா, அது தப்பு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாரு அபி அப்பா. முருகாட்ட போய் அபி வேண்டுறாங்க, என்ன முருகா இப்படி பண்ணுற, அவங்கள ஓட ஓட விரட்டு முருகா, எங்கள் அக்கா கல்யாணம் இப்போது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷை நினச்சிக்கிட்டே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க. அது பாட்டுக்கு வேற பக்கத்து ஊற்றுது. அங்கே வந்துடுறாரு ஆகாஷ். வந்த கையோட, என்ன அனு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, ஏன் இப்படி வந்து வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, உங்களுக்கு இது நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. காதல் எங்கே இருக்கோ அங்கே தானே தேடி போக முடியும், வேறு இடத்துக்கா போக முடியும் அப்படின்னு வசனம் பேசுகிறாரு. எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம், அவங்க பார்க்குற மாப்பிள்ளையத்தை நான் கட்டிக்குவேன் அப்படிங்கிறாங்க. ஆகாஷ் உடனே, எனக்கு நீ தான் முக்கியம் அனு, நான் உங்கள் அப்பா அம்மாவே என்னை சேர்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல வைப்பேன் அப்படிங்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது, இப்படி கனவு வந்துட்டு இருக்காதீங்க, எனக்கு ஏன் இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே, என் மேலே காதல் இல்லைன்னு சொல்கிறிய அனு, காதல் இல்லைன்னா அப்புறம் ஏன் என்னோட ஃப்ரெண்டோட பிள்ளை பர்த்டேக்கு நீ வந்த, அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே பதறி அடிச்சுட்டு, எங்கள் அண்ணனுக்கு ஏன் நீ ஃபோன் போட்டு பேசினேன் அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணினேன், அதுக்காக காதல்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆகாஷ் வந்துட்டு, கண்டிப்பாக உன்னை நான் மாற்றுவேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இப்படியே பைத்தியம் முடிச்சு போச்சு, நீங்கள் எப்படியே போங்க அப்படிங்கிற மாதிரி அனு அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சொல்கிறாங்க, ராகவ்கிட்ட, ப்ளீஸ்ண்ணா எனக்காக தான் நீ அபிகிட்ட போய் நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவங்களால தான் முடியும் அனு மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிம்பாங்க. உடனே, டேய் நீ என்ன வேணாலும் சொல்கிறா நான் கேட்குறேன், ஆனால் அந்த லூஸுக்கிட்ட போய் நான் எப்படா பேசுறது அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ்ண்ணா அப்படிங்கிறாங்க. சரி பண்ணி தொலைக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய தெரியாது ராகவுக்கு. பாபு தம்பி தண்ணி இறைக்க போகிறாரு, தண்ணி இறைக்க
முடியாமல் தவிக்கிறாங்க. அங்கே இருந்துட்டு அபி கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு தண்ணி கூட இறைக்கிறதில்ல, இவங்கெல்லாம் என்னத்த பெரிய ஆஃபீஸ் கம்பெனி கட்டி காக்குறாங்களாம் அப்படிங்கிறாங்க. தண்ணி இறைக்கிறதுக்கு இதுக்கு என்னடி இருக்குது படிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. தேங்காய் உரிக்க போகிறாங்க, தேங்காய் உரிக்க தெரியல. படாத பாடுபடுறாங்க. தான் காதலுக்கு பாடுபடலாம், தம்பி காதலுக்காக இப்படி அப்படி பாடுபடுறாரு. தம்பி உடையான்னு படைக்கந்தான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அண்ணன் வந்து அப்படி படைக்கந்தாக்கு மாதிரி நிற்கிறாங்க, தோல் கொடுக்குறாரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.